I fail dash I study. I pass dash I study. I study dash I pass. I study dash I fail. இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா? இதில் ஸோ பட் பிகாஸ் ஆல்தோ இதை எங்கே போடணுங்கிற கன்ஃபியூஷன் இருந்தால் இனி அது வராது. ஸ்டடிங்கிற ஒரு ஆக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ரிசல்ட் வந்து ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும் இல்லை நெகட்டிவாக இருக்கணும். அப்படி பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ஸோ யூஸ் பண்ணணும், நெகட்டிவாக இருந்தால் பட் யூஸ் பண்ணணும். அதனால் ஐ ஸ்டடி ஸோ ஐ பாஸ். ஐ ஸ்டடி பட் ஐ ஃபெயில். அடுத்ததாக பாருங்கள், இங்கே ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஃபெயில் பாஸ், ஏதோ ஒரு எதிர்வினை வந்திருக்குது. எதனால்? படித்ததுனால. ஸ்டடி ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன் நெக்ஸ்ட்டு வந்தால் நம்ம ஆல்தோ பிகாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஐ ஃபெயில் ஆல்தோ ஐ ஸ்டடி, ஏன்னா இங்கே நெகட்டிவ்னால ஆல்தோ யூஸ் பண்ணுறோம். ஐ பாஸ் பிகாஸ் ஐ ஸ்டடி, ஏன்னா இது பாசிட்டிவில் இருக்குது, அதனால் பிகாஸ் யூஸ் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.